ஓர் ஊரில் செல்வர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். 4 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்த அவர் தன் சொத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு பிரித்து தந்தார். பெரும் பகுதியை அவரே வைத்து கொண்டார். சில ஆண்டுகள் சென்றன. அவர் மனைவியும் இறந்துவிட்டார். தனியாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார் அவர். தந்தை துன்பப்படுவதை அவர் மகன்களால் தாங்க முடியவில்லை. நால்வரும் ஒன்றாக அவரிடம் வந்தார்கள். தந்தையே, நீங்கள் ஏன் தனியே துன்பப்பட வேண்டும்? உங்கள் சொத்தை எங்களுக்கு பிரித்து தந்து விடுங்கள். யார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல தங்கியிருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறோம் என்று பாசத்துடன் அழைத்தார்கள். மகன்களுடன் தங்குவதே நல்லது என்று அவருக்கு பட்டது. இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று நினைத்தார். மகன்களே, 2 மாதம் கழித்து வாருங்கள், என் எண்ணத்தை சொல்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். மகனை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை மகன் காப்பாற்றுவானா? எப்படி இதை அறிவது என்று சிந்தித்தார் அவர். தன் வேலையாளை அழைத்த அவர், நம் வீட்டு தோட்டத்தில் குருவி ஒன்று கூடு கட்டி உள்ளது. அதில் குருவி குஞ்சுகள் உள்ளன. குருவியை ஒன்றும் செய்ய வேண்டாம், அதன் குஞ்சுகளை மட்டும் எடுத்து வா என்றார். அவனும் அவர் சொன்னது போலவே செய்தான். 3 குருவி குஞ்சுகளை எடுத்து வந்தான். அந்த குருவி குஞ்சுகளை ஒரு கூண்டில் அடைத்தார் அவர். அந்த கூண்டை சன்னல் அருகே தொங்கவிட்டார். தாய்க்குருவி அந்த கூண்டின் அருகே வந்தது. கூவியபடியே அதை சுற்றி சுற்றி பறந்தது. தன் குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்தது. வெளியே பறந்து சென்ற அது வேலை தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது. குஞ்சுகளுக்கு இறக்கை முளைத்தது. கூண்டிற்கு உள்ளேயே பறக்கத் தொடங்கின. இதை அறிந்த செல்வர் அந்த கூண்டிற்கு வெளியே பசையை அப்பி வைத்தார். குஞ்சுகளுக்கு உணவு ஊட்ட வந்த தாய்க்குருவி அந்த பசையில் ஒட்டி கொண்டது. அதனால் விடுபட முடியவில்லை. இதை பார்த்த அவர் கூண்டை திறந்தார். அதிலிருந்த குஞ்சுகள் வெளியே பறந்து சென்றன. தாய்க்குருவியை அந்த கூண்டில் அடைத்து வைத்தார். அதன் குஞ்சுகள் அங்கு வரும். தாய்க்குருவி படும் துன்பத்தை பார்க்கும். அதற்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் அவர். ஆனால் அதன் குஞ்சுகள் எதுவும் அந்த கூண்டின் பக்கமே வரவில்லை. பசியால் வாடிய அந்த குருவியை விடுதலை செய்தார் அவர். சொன்னது போலவே 2 மாதங்கள் கழித்து மகன்கள் வந்தார்கள். தந்தையே, என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மகன்களே, என்னை இப்படியே இருக்க விடுங்கள், இதுவே எனக்கு பழக்கமாகிவிட்டது என்றார் அவர். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் செய்யவும். நன்றி.